நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் நற்செய்தி. நம்ம நாட்டில் நம்ம ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாட்டிலையும் நிறைய ஆயில் வெல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, சவுதியில் கத்தாரில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு சில ஆயில் வெல்ஸ் டீப் சீயில் ஆழ்கடலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து ஆயிலும் நம்ம இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம எவ்வளோ ஆயில் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வெல்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கிணறுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போதைக்கு ஒரு நாளைக்கு 45,000 பேரல் எடுக்க முடியும். ஸோ இந்த எண்ணிக்கை கூடிய சீக்கிரம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாருங்கள், நம்ம டோட்டல் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற ப்ரொடக்ஷனில் 7% இப்போ புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த வெல்ஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சது 2016-17 ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க சைட்டை. டீப் சீயில் பயங்கரமான ட்ரில்லிங் ரிசர்ச்லாம் போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் காக்கிநாடா இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். காக்கிநாடாவோட கோஸ்ட்லேருந்து 30 கிலோமீட்டர், அதாவது கோஸ்ட்லேருந்து 30 கிலோமீட்டர் கடல் பகுதியில் ரொம்பவே ஆழமான ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 300 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும் டீப்பாக இருக்கக்கூடிய வெல்ஸ் இது அப்படின்னு சொல்கிறாங்க. 26 கிணறுகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 26 வெல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆப்ரேஷனலாக இருக்கு. இன்னும் போக 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 இன்னும் நிறையா வெல்ஸ் ஆப்ரேஷனல் ஆக நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்னமும் ரொம்பவே அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கச்சா எண்ணெயை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம டாலர் கொடுத்து வாங்குகிறோம். நம்மளுடைய ஃபோரெக்ஸ் ரிசர்வ் அந்நிய செலாவணி கரையுது. ஸோ இப்படி உள்நாட்டிலே நம்ம க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுவதன் மூலமாக நம்ம டாலரை மிச்சப்படுத்தலாம். நம்மளுக்கு பாருங்கள், எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்மளுடைய தேவைக்கு பத்தாதுங்க. அந்தளவுக்கு நம்ம ஒரு பெரிய டாப் ஆயில் கன்சியூமிங் நேஷனாக இருக்கிறோம். ஸோ இது நம்மளுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை கொஞ்சம் குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாட் டாபிக் நான் வர்றேன். இந்தியா மால்தீவ்ஸ் விவகாரம். மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் அவர் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் துருக்கி போயிட்டாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போயிட்டாரு, இப்போ சீனாவில் இருக்கிறாரு. இதற்கு அடுத்து இந்தியாவை விசிட் பண்ணுவதற்கு, அரசு முறை பயணமாக விசிட் பண்ணுவதற்கு மால்தீவ்ஸ் இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க. அதாவது டிப்ளமேட்டிக் விசிட் நாங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு நம்மளுடைய கவர்மெண்ட் இன்னமும் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் வந்திருக்கணும் எலெக்ட் ஆனதுக்கப்புறம். ஆனால் 3 நாடு போயிட்டு 4வது நாடாக இந்தியாவுக்கு வர்றாரு. அதுவும் இந்த சூழலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி அவருடைய விசிட் ஒரு சுமூகமான ஒன்றா இருக்கும்? ஒரு விசிட் அவங்க மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்பவே ப்ராக்ரெசிவாக ப்ராடக்டிவாக இருக்கணும். ஸோ அது இந்த சூழலில் சரி வராது அப்படின்னு கூட நம்மளுடைய கவர்மெண்ட் இப்போ அவருடைய அந்த ரெக்வஸ்ட்டை ஹோல்டில் வச்சிருக்கலாம். இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில ஆய்வுகள் மால்தீவ்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் மேற்கொள்வதற்கு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை புதுசாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்னமும் ரினியூ பண்ணல. ஸோ இப்படி நம்மளை அவங்க இக்னோர் பண்ணுற மாதிரியான ஒரு சில வேலைகளை செஞ்சு இருக்காங்க. மால்தீவ்ஸ் அவங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கிட்டா தான் முய்சு அவருடைய இந்தியா விசிட் சிறப்பானதாக இருக்கும். அவர் இந்தியாவுக்கு வர்றதற்கு முன்னாடி அவர் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த அவங்க டூரிசம் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியாவுடனான சிறப்பான ஒரு உறவை விரும்புகிறோம். இப்போ எங்களுடைய மினிஸ்டர்ஸ் பேசியிருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது, நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய அவங்க டூரிசம் அசோசியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்தியா தான் எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்றத தாண்டி கோவிட் டயத்தில் இந்தியா உதவி பண்ணியிருக்கிறாங்க. 2014 மால்தீவ்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்தது. ஸோ அப்போ இந்தியா தான் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி பெரிய கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டது 1988. ஸோ அப்போ இந்தியா தான் உதவி பண்ணாங்க. 2004 சுனாமிக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் பெரிய ஹெல்ப் பண்ணோம். ஸோ இப்படி இந்தியா செஞ்சுருக்கக்கூடிய அந்த உதவிக்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் இந்தியாவுடனான அந்த சிறப்பான உறவையே மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் அசோசியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்போது இப்படி பதறி அடிச்சுட்டு பேசுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
இப்போ மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு போகிறாங்கல்ல, ஸோ அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து கேன்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 100 பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 30 பேர் வந்து டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகலாம், விஷயங்கள் அப்படி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்தியாவிலிருந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. மால்தீவ்ஸ்க்கு ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்ஷதீப்புக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஃப்ளைட் ஃப்ரீக்வன்சி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லக்ஷதீப்பில் வந்து எங்கே ஒரே ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகாட்டி ஐலாண்ட்ஸில். ஸோ அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரோ ஏர் ஸ்ட்ரிப் தான், நேரோ பாடி ஏரோப்ளைன் தான் வந்துட்டு அங்கே வந்து லேண்ட் பண்ண முடியும், டேக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வந்து வர்றேன், லக்ஷதீப் சம்மந்தமாக அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு பேசுவோம். இப்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் லக்ஷதீப்பில் இருக்கிறதுனால ஆல்ரெடி இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினோகாய் ஐலாண்டில் வந்து ஒரு ஏர்ஃபீல்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொப்போசலை இப்போ கவர்மெண்ட் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஆப்ரேட் பண்ணும் விதத்தில் மினோகாய் ஐலாண்டில் வந்து ஒரு பெரிய ரன்வே வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் அந்த ரன்வே வந்துட்டு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பெரிய பிளேனும் வந்துட்டு லேண்ட் ஆகலாம், டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு இத்தனை ஆண்டு காலமாக லக்ஷதீப்புக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷதீப்புக்கு போனவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க லக்ஷதீப் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்ட், ரொம்ப நல்லா இருக்கும், மால்தீவ்ஸ் மாதிரியே தான் அதுவும். ஏன்னா எல்லாமே அரேபியன் சீல ஒரே ரீஜனில் இருக்கக்கூடியது தானே. ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சரி, எப்படியோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம முடிச்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம மால்தீவ்ஸ்க்கு அதிகமாக போயிட்டு இருந்தோம். இனிமேல் வரப்போகிற காலங்களில் இந்தியன் டூரிஸ்ட் வந்துட்டு லக்ஷதீப்புக்கு அதிகமாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்பலாம். நான் வந்து அந்தமான் போயிருக்கிறேன், இன்னும் லக்ஷதீப் போனதில்லை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டு நான் லக்ஷதீப் வந்துட்டு போவேன், என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் வந்துட்டு அது இருக்குது. சரி, இப்போ இஸ்ரேல் வந்து லக்ஷதீப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் நாங்கள் வந்து லக்ஷதீப்பை விசிட் பண்ணோம். எதற்கு அப்படின்னா அங்கே வந்து டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வருவதற்காக கடல் நீரை வந்துட்டு உப்பு இல்லாமல் மாற்றி குடிநீருக்கு பயன்படுத்துவது, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, அதான் டீசாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்துட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்டை கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் லக்ஷதீப்பில் வந்துட்டு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எம்பசி விஷயத்த சொல்லிட்டு கீழே என்ன சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, லக்ஷதீப் வந்து ரொம்பவே அழகான, ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஐலாண்டு. அங்கே இருக்கக்கூடிய அழகை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும். லக்ஷதீப்பினுடைய அருமையான புகைப்படங்களை வந்து நாங்கள் கீழே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எம்பசி வந்துட்டு ட்விட்டர் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபோக்கஸ் வந்து இப்போ லக்ஷதீப் மேலே வந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டு லக்ஷதீப்பை பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணணும் நண்பர்களே. இது அப்படியே வந்துட்டு முடிஞ்சு போயிடக்கூடாது. சூட்டாக எல்லா வேலைகளையுமே வந்துட்டு செய்யணும். தாஜ் குரூப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ லக்ஷதீப்பில் பெரிய ஹோட்டல்ஸ் வந்துட்டு கொண்டு வரதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு சிறப்பாக நடக்கட்டும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. 2 முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஒன்று, புது ஆயில் வெல்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்து 2வது செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில விஷயங்கள் எப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் 3-4 டேஸாக ரெகுலராக இந்தியா மால்தீவ்ஸ் இடையில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்மந்தமாக முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். ஸோ ரெகுலராக அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.